புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அச்சக்கோடுகள். புவியின் வடிவம் எந்த வடிவியல் உருவத்துடனும் ஒப்பிட முடியாததால் அதன் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி வடிவம். புவி தனது அச்சில் எவ்வளவு டிகிரி சாய்ந்துள்ளது? 23½ டிகிரி. உலகில் முதன்முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார்? கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் எந்த ஆண்டில் புவி மாதிரியை உருவாக்கினர்? கிபி அல்லது பொது ஆண்டு 150. ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலை எழுதிய இந்திய வானியல் அறிஞர் யார்? முதலாம் ஆரியப்பட்டர். புவியின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். நிலவடிகோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அச்சக்கோடுகளின் தொடக்கம். புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தீர்க்க கோடுகள். நிலவரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை முதன்முதலில் வரைந்தவர் யார்? தாலமி. இதேபோல் அனைத்து கேள்விகளையும் குவிஸ் வடிவில் பயிற்சி செய்ய டிஎன்பிஎஸ்சி கல்விக்கூடம் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இந்த ஆப் ஃபைல் டெலிகிராமில் உள்ளது. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எந்தவித கோச்சிங் சென்டரும் சேராமல், எந்த புத்தகமும் வாங்காமல் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் படிக்க இந்த ஒரு ஆப் மட்டுமே போதும். உங்களுக்கு இந்த ஆப் பிடித்திருந்தால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராம் எதிலாவது டிஎம் செய்யுங்கள்.